கார்கோ இந்த படம் வந்து ஒரு ஜாம்பி பேஸ் பண்ணின ஒரு கதை. பொதுவாக நம்ம ஜாம்பிங்கள்லாம் பார்த்துருப்போம். ஜாம்பிகள்னா எப்படி, மனுஷ ரூபத்தில் இருக்கிற ஒரு மனித மிருகங்கள் நார்மலாக இருக்கிற மனுஷங்களையும் தாக்கி அவங்களையும் ஜாம்பி ஆக்கி அது அப்படியே ஒரு கண்டினியூவாக அது ஜாம்பி சைக்கிளாகவே போயிட்டு இருக்கும். அதை வேட்டையாடுறத நம்ம ஹீரோவோட வேலையாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கதை போவோம். ஆனால் இந்த படம் அந்த மாதிரி இல்லை. நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே கொஞ்சம் வித்தியாசமான படமாக தானே இருக்கும். ஜாம்பியை வேற யாரையும் அட்டாக் பண்ணிட்டுன்னு சொல்லாமல் ஹீரோவே அட்டாக் பண்ணிடுது. ஹீரோவோட ஃபேமிலிட்ட இருந்து அவரோட குழந்தைய எப்படி காப்பாற்றி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. ஏன்பா ஹீரோவே அட்டாக் பண்ணிருச்சுன்னா அப்ப படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அதை தாண்டி அவர் எப்படி எடுத்துட்டு போனாரு அப்படின்ற கதை தான் த கார்கோ. ரொம்ப சென்டிமெண்டான படம். ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு ஒய்ஃப், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு. இவங்க வந்து ஊர்ல ஃபுல்லாவே ஜாம்பி இருக்குன்றதால இந்த போட்லயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது போட்ல வழியா வேற ஒரு இடத்துக்கு போகும்போது இவங்க மாதிரியே வேற ஒரு குடும்பத்தையும் பாக்குறாங்க. அங்கிட்ட போய் ஏதோ பேசுறதுக்கு கையை காட்டும் போது அவன் என்ன பண்றான், துப்பாக்கியை காட்டுறான். துப்பாக்கி ஏன் காட்டுறான்னா இவங்கள அவன் ஜாம்பின்னு நினைச்சிருப்பான். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது தன்னோட குடும்பத்தை இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறது கரெக்ட் தானே. இவங்க சரி எதுக்கு அவங்கள போய் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள்ட்ட எதுவும் பேசாம வந்துருவாங்க. தன்னோட ஒய்ஃப் கிட்ட உட்காந்து பேசுறாங்க. இன்னும் ஒரு 3 நாளைக்கு, அதாவது 3 நாளா தான் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படி பக்கத்திலேயே ஒரு போட் இருக்கு. அந்த போட்டு பாதி மூழ்கிய நெல்ல இருக்கு. யாரும் அங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாம ரிஸ்க் எடுத்து நம்ம ஹீரோ போறாரு. ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படி போன இடத்துல சாப்பாடும் கிடைச்சிருது. ஒரு 3 மாசத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கிடைச்சிது. சரி சாப்பாடு கிடைச்சிச்சு, சும்மா இருந்திருக்காங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா சரி இன்னும் வேற ஏதாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுல ஒரு ஜாம்பி இருந்திருக்கு. தெரியாம இவங்கள கடிச்சிருது. அந்த ஜாம்பி கடிச்சதுல இவங்க அஃபெக்ட் ஆயிடுறாங்க. ஹீரோவோட போட்ல ஒரே ரத்தக்கரியா இருக்கு. என்னன்னு இவங்க பார்க்க வரான். அவங்க ஒய்ஃப ஜாம்பி கடிச்சோம்னா பார்த்து ஷாக் ஆயிடுறான். இப்ப இருக்கிற இடத்துல இருந்திருந்தா கூட இவங்க மாட்டிருக்க மாட்டாங்க. சாப்பாட்டுக்காக ஒரு 3 இடத்தை தாண்டி ரிஸ்க் எடுத்து வந்ததால இந்த பிரச்சனையில இப்ப மாட்டிக்கிறாங்க. தன்னோட ஒய்ஃபை எப்படியாவது காப்பாத்திடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல நம்ம ஹீரோ இருப்பாரு. ஆனா அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா என்னால காப்பாற்ற முடியாது, நீ போயிடு, நானே உங்களை சாவடிச்சிட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கப்பல்ல இருந்து தரைக்கு வராங்க. தன்னோட ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அந்த இடத்துல ஒரு கார் இருக்கு. அந்த கார்ல ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஜாம்பி வந்துடுது. ஐயோ அப்படின்ற மாதிரி காப்பாத்தி ரொம்ப வேகமா வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வண்டியை நிறுத்து, இந்த மாதிரி குழந்தைக்கு டைப்பர் மாற்றணும் அப்படின்றாங்க. சரி மாற்றட்டும் அப்படின்ட்டு மாற்றும் போது அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா ஜாம்பி வந்து அவங்கள அட்டாக் பண்ணதால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க. இல்ல என்னை விட்டுட்டு நீ போ, என்னை விட்டுட்டு போன்னு திருப்பியும் சொல்றாங்க. இல்ல நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்திருவோம், நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லி கார் உள்ள எப்படியோ சமாதான பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அந்த கார் டோர்ல அதை உடச்சு விட்டுறாரு. ஏன்னா இறங்கி எங்கேயா போயிடுவான் அப்படின்றதால. இப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது இவரு ஒய்ஃபையும் குழந்தைங்க எப்படிதான் காப்பாற்ற போறாரு அப்படின்ற டவுட் நமக்கே வந்துடும். நீ கவலைப்படாதமா, கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்திருவோம், அவன் பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருந்த அவளை இப்படியே விட்டுட்டு போவாம அவளை காப்பாத்தி கார்ல இட்டுட்டு போறாங்க. அப்படி இட்டுட்டு போகும்போது நடுவுல ஒரு சுவாமி வந்துரு. அதை இடிக்க கூடாதுன்னு இப்படி கட் பண்ணா பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும். அதுல மோதி அப்படியே மயங்கிடுறாங்க. எல்லாம் மயக்க தெரிஞ்சு பார்க்கும்போது உங்க ஒய்ஃப் ஜாம்பி பாதி ஜாம்பி ஆயிடுறான். சரி இதுக்கு மேல இங்க இருந்தா சரி போட்டு வராது, தன்னோட குழந்தைய எடுத்துட்டு கீழே இறங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒய்ஃப் மயக்கம் தெளிஞ்சு இவனை கடிச்சிருது. அங்கேயே அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு வந்திருக்கலாம். இப்போ ஒய்ஃபும் அவளை கடிச்சு இப்ப இவன் எப்படி இந்த குழந்தைய காப்பாற்ற போறான்னு தெரியல. காரை விட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோ செம்மையா கத்துறாரு. வேற வழி இல்ல அப்படின்றதால தன்னோட ஒய்ஃபையே அவர் கொண்டு வர்றாரு. அவங்க கட்டியிருந்த வாட்சை இவர் எடுத்துக்கிறாரு. 48 மணி நேரம் அப்படின்னு டைமர் செட் பண்ணிக்கிறாரு. அதுக்குள்ள அந்த குழந்தைய வேற எங்கேயாவது போய் சேர்த்தாதான் அந்த குழந்தையாவது தப்பிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போகும். அப்படியே கொஞ்சம் தூரம் தன்னோட குழந்தைய தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது எந்த ஜாம்பியால இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஜாம்பி இவன் முன்னாடி வந்து நிற்கும். இவன் என்ன பண்ணுவான், அதை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போவான். நடுவுல ஒரு சின்ன பொண்ணு வரும். அந்த சின்ன பொண்ணு பேர் தான் தூமி. அடிக்காதீங்க, அது என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட கையை கிழிச்சு ஒரு மரத்து மேல தடவுது. அந்த ரத்த வாடைக்காக அந்த ஜாம்பியும் முன்னாடி போகுது. நடந்து கொஞ்சம் தூரம் போறாரு. அது ஸ்கூல்ல ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடிக்கு எந்த ஜாம்பியை அட்டாக் பண்ண மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு இதே மாதிரி சொல்றாங்க நடந்தது எல்லாத்தையும். அவங்க ஹெல்ப் பண்றாங்க, பேண்டேஜ் எல்லாம் போட்டு இதே மாதிரி ஹெல்ப் பண்றாங்க. தன்னோட குழந்தைய இவங்ககிட்ட கொடுத்து அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க, வச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இது மாதிரி கேட்கும்போது எனக்கு கேன்சர் இருக்கு, அப்ப இவங்ககிட்ட நம்ம கொடுத்தா கரெக்டா இருக்காது அப்படின்றாங்க. அன்னைக்கு அந்த நைட்டு அங்கேயே போகுது. இந்த பக்கம் தூமின்னு சொன்னால அவங்களோட அம்மா வந்து ஆஸ்திரேலியன் கூட சேர்ந்து இந்த ஜாம்பி எல்லாம் டவுன் பக்கம் இருக்கிறத வேட்டையாடி அதை எரிக்கிற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. தன்னோட பொண்ணை தொலைச்சிட்டா சொல்லி தூமி நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. தான் அப்பா மேல இருக்கிற பாசத்தால தான் அப்பா ஜாம்பியா மாறினாலும் பரவாயில்ல, நான் அவரை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி தனியா யார்ட்டையும் மாட்டாம அட்டாக் பண்ண விடாம ஒரு கூட்ல தனியா அடைச்சி வச்சிருந்து அம்மாட்ட
இருந்தையும் காப்பாத்திட்டு இருக்கு இந்த பொண்ணு. காலையில ஆகுது, தன்னோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, இன்னும் 32 மணி நேரம் தான் இருக்குன்ட்டு எழுந்திரிச்சு வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜாம்பி பின்னாடி வருது. உடனே துப்பாக்கி ஒருத்தன் சுடுறான். அந்த ஜாம்பிய கொன்னுறாரு இந்த ஆளு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், நான் கீழே மாட்டிட்டு இருக்கேன், அந்த வண்டி எடுத்து என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட்ட ஒருத்தன் கேட்கறான். அவருக்கும் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணி வெளியே வர வச்சிடறாரு. அந்த ஆள் சொல்றாரு, என் கூட இருக்கணும்னா நான் சொல்றதை செய்யணும் அப்படின்னு. இந்த ஆள் என்ன பண்ணுவோம்னா, இந்த வயசானவங்க ஒரு பொண்ணு தூமின்னு சொன்னேன், அந்த பொண்ணையும் ஒரு கூண்டுக்குள்ள பிடிச்சி வச்சிருக்கான். என்னன்னா இந்த கூண்டுக்குள்ள பிடிச்சி வச்சு கறி வாடைக்கு அந்த ஜாம்பிலாம் வரும், அந்த ஜாம்பிய சுட்டு தள்ளி அதுக்கு இருந்து ஏதோ பொருள்லாம் இருக்கும்ல அதை எடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கான் இந்த ஆளு. சரி என்ன பண்றது, வேற வழி இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இவன் கூட இருக்கான். நம்ம ஹீரோவை ஜாம்பி கடிச்சிருக்கு அப்படின்றது அந்த விஷயம் அந்த ஆளுக்கு தெரியாது. அந்த ஆளு கூட ஒரு லேடி இருப்பாங்க, அந்த லேடி இவரோட ஒய்ஃப் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்க ஒய்ஃப் இல்ல. நைட் டைம்ல நம்ம சாவலாம், செத்துடலாம், இவங்கள்ட்ட அந்த குழந்தைய கொடுத்துடலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் சூசைட் பண்ணலான்னு வந்துட்டு இருக்கும்போது அந்த லேடி பாத்துருவாங்க. இதே மாதிரி நீ அவனை நல்லவன் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா அப்ப அவர் உங்களோட ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி ஷாக்ல இருப்பாரு நம்ம ஹீரோ. ஒரு இடத்துல நாங்க எல்லாம் மாட்டிக்கிட்டோம், இவனோட சுயநலத்துக்காக ஒரு ரூம் அடைச்சி அங்க இருக்கிறவங்களும் ஜாம்பி ஆக்கிட்டான், என் ஹஸ்பண்ட் அதை மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு அந்த ஆளு பின்னாடி வந்துடுறான். என் ஒய்ஃப் கிட்ட நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சி அடிச்சு ஒரு கூண்டுல போட்டு விட்டுறாங்க. அந்த கூண்டுல யார் இருக்கானா தூமி இருக்கா. டைமர் ஆயிட்டு இருக்கு, நம்ம குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்டையும் ஹெல்ப் கேட்கறான். நம்ம ஹெல்ப் பண்ணா சீக்கிரம் வெளியே போயிடலாம், அவன்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். உடனே ஒரு கயிறுல கறி கட்டி வெள்ளத்துக்கு போறான். அந்த வாசத்துக்கு அந்த ஜாம்பிலாம் வரும். அந்த கறி கேட்ல மாட்டி இழுக்கும் போது லைட்டா ஓப்பன் ஆகும். உடனே நம்மளால வெளில வந்துருவான், அந்த பொண்ணையும் காப்பாத்திடுவான். அந்த லேடி கிட்ட இருந்து தன்னோட குழந்தைய வாங்கிட்டு சரி தப்பிச்சு போயிடலாமன்ட்டு இங்க இருந்து ஓடுவாங்க. தூங்கிட்டு இருந்தோம், எப்ப வந்தான்னு தெரியல, துப்பாக்கி எடுத்து நீட்டினான், சுடலான்ட்டு ஏம் பண்ணி சுடுவான். டக்குன்னு அந்த லேடி முன்னாடி வந்து அந்த குண்டை வாங்கி இறந்துருவான். அவன் தன்னோட ஒய்ஃப் செத்துட்டால அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருப்பான். இவங்க இந்த கேப்ல தப்பிச்சு வெளில போயிடுவாங்க. காலையில விடியுது. அந்த பொண்ணுகிட்ட இந்த ஆள் பேசிட்டு இருப்பான், உங்க அப்பா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். உடனே அவங்க அப்பா நினைப்ப வந்து அந்த பொண்ணு ஓடி போய் அவங்க அப்பா இருந்த இடத்துல பார்ப்பான். அவங்க அப்பா அங்க இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை கொண்டு ஒரு மரத்துக்கு மேல பத்திரமா வச்சிருப்பாங்க, கட்டையெல்லாம் போட்டு சுத்தி. இதை பார்த்தவொடனே அந்த பொண்ணு உடஞ்சி போயிடுவா. தன்னோட அப்பா இறந்துட்டாங்களேன்னு சொல்லி தன்னைத்தானே கல்லால தலையில அடிச்சு காயப்படுத்திட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வந்து நீ கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் என் குழந்தைய. அந்த பொண்ணு அவங்க அப்பா இறந்த துக்கத்திலே இருக்கும். சரி இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகுது, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருப்பாரு. இந்த ஜாம்பி கடிச்சதுல பாதி ஜாம்பி ஆகிற நிலைமையில இருப்பாரு, துடிச்சிட்டு இருப்பாரு, கீழே விழுவாரு. அந்த குழந்தை கத்திக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து சவுண்டு கேட்டு ஓடி வந்து இந்த தூமி அந்த குழந்தைய காப்பாத்துவா. மயங்கி கிடந்த நம்ம ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு எழுந்திருவாரு. இங்க ரிவருக்கு பக்கத்துல நான் ஒரு ஃபேமிலியை பார்த்தேன், அவங்ககிட்ட நம்ம போயிட்டா நம்ம சேஃபா இல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு நம்ம ஹீரோ. இவங்களும் கொஞ்சம் தூரம் போறாங்க. அந்த ரிவருக்கு அடுத்து இருக்கிற அந்த ஃபேமிலியை பாக்குறாங்க. அந்த ஃபேமிலியில இருக்க தலைவனை ஜாம்பி கடிச்சிருக்கு. அவன்கிட்ட போய் எல்லாம் சொல்லும் போது அவனே இதே மாதிரி என்னையும் ஜாம்பி கடிச்சிச்சு, இதுல 6 குண்டு இருக்கு, என் ஃபேமிலியை நான் கொண்டுட்டு நானும் செத்துருவான், மீதி 2 குண்டு இருக்கும், நீயும் உன் பொண்ணு செத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சூசைட் பண்ண போறோம் சொல்லியிருந்தால அவன் ஃபேமிலியை கொண்டுட்டு அவனை சுட்டு இவன் கண்ணு முன்னாடியே செத்து போயிடான். நம்ம ஹீரோக்கு பார்க்கவே ஒரு மாதிரி ஆயிடும். நம்மளும் செத்துறலாம், எல்லாமே சாவறாங்க, நம்ம மட்டும் இல்லைன்னா எப்படி இந்த குழந்தை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்கிறான் சூசைட் பண்ணலான்னு. தூமி வந்து தடுக்கிறான். இதே மாதிரி எங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் உங்க குழந்தைய அப்படின்ற மாதிரி சொல்றான். தன்னோட குழந்தை எப்படி புடைச்சா போதும் அப்படின்ட்டு ஓகே சொல்றான். அதுக்கு கொஞ்சம் தூரம் இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ராக்ல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும்ல, ரயில்வே ட்ராக்லாம் பெரிய மலையில அந்த ஹோல் மாதிரி இருக்கு, அங்க கிட்டண்டா போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் டைம் இல்லை, ஏன்னா பாதிக்கு பாதி ஜாம்பியா மாறிட்டு இருக்கான். அந்த மலையில தான் இந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க. அந்த ஜாம்பியெல்லாம் எரிச்சு அதுல இருந்து அந்த புகை வந்துட்டு இருக்கு. உள்ள போயிட்டு இருக்கும்போது பாதி தூரத்துல அந்த ஜாம்பி கிட்ட எல்லாம் இருந்து இந்த பொருள்லாம் புடுவானே அவன் வரான். உடனே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த குழந்தைய நான் கொல்ல போறேன், இந்த குழந்தையாலதான் என் ஒய்ஃப் செத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அவன் கெஞ்சுவான், விட்டுரு, எங்களால ஒன்னும் ஒய்ஃப் சாவல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா கெஞ்சிட்டு இருப்பான். அதுல அந்த ஆளு மனசு மாதிரி போ பொழைச்சு போ அப்படின்ற மாதிரி விட்டுருவான். இந்த ஆளு இவனால மட்டும்தான் அடிச்சான்னு பார்த்தாங்கன்னா தூமியும் அடிச்சிருப்பான், தலையில அடிபட்டு இருக்கும். அந்த வழியோட அந்த பொண்ணுங்க வெளியே வந்துட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் நடந்து வருவாங்க. தன்னோட முதுகுல குழந்தையும் அடிப்பட்ட தூமியும் பாதி ஜாம்பியா மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருப்பான். இப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜாம்பியா மாற போறோம் அப்படின்றது கண்ணுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, கீழே விழுந்து அந்த பொண்ணுகிட்ட நான் எப்படியா இருந்தாலும் இப்ப ஜாம்பியா மாறிடுவேன், நீ தான் அந்த குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். தன்னோட குழந்தைகிட்ட கடைசி வார்த்தையா பேசுறான், இவங்க தான் நம்மள உன்னைய பாத்துக்க போறாங்க, ஐ மிஸ் யூ, உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ணேன், உன்னை எவ்வளவு பத்திரமா பார்த்துட்டு பெரிய ஆளா வளர்க்கணும்னு நினைச்சேன், முடியலையே அப்படின்ற ஏக்கத்துல பேசிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே கறி துண்டுகளா இருக்கும், அது ஒரு குச்சியில சொருவி முன்னாடி வைக்கிறான். ஒருவேளை ஜாம்பியா ஃபுல்லா மாறினாலும் யாரையும் அட்டாக் பண்ணாம அந்த கறி துண்டை பார்த்து நேரா நடந்து போலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோ. தூமியோட அம்மா ஆஸ்திரேலியன் கூட சேர்ந்து
சேர்ந்து ஜாம்பிகளை வேட்டையாடி எரிச்சிட்டு இருக்காங்க. சரி எரிச்சிட்டு போலான்ட்டு போவாங்க. அப்ப ஒரு உருவம் நடந்து வந்துட்டு இருக்கும். தூமியோட அம்மா கூட இருக்கிறவன் அந்த அம்பியை ஈட்டி எரியலான்னு நினைப்பான். உடனே அந்த அம்மா தடுத்துருவாங்க. என்னன்னு பார்த்தாங்கன்னா நம்ம ஆளு ஃபுல்லாவே ஜாம்பியா மாறி அவன் நினைச்ச மாதிரியே நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த கரிய வாசத்துக்கு இப்படி முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த குழந்தைங்களை மேல தூமியையும் அவனோட குழந்தையும் எடுத்துக்கிட்டு கிட்டண்ட வந்த உடனே நம்ம ஹீரோ மூஞ்சில தான் ஒய்ஃப் யூஸ் பண்ண சென்ட்டை ஸ்ப்ரே பண்றாங்க. அப்படியே என்ன பண்றது, அப்புறம் இவரை கொண்டுதான் ஆகணும்ட்டு கொண்டு வர்றாங்க. அந்த குழந்தை அவங்க கைக்கு போகுது. இனிமேல் நம்ம தான் இந்த குழந்தைய வளர்க்க போறோம் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா ஃபீல் பண்றாங்க. அந்த குழந்தையோட வயிற்றுல தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எழுதியிருப்பாரு. எப்படியோ ஒரு வழியா அவங்க அப்பா நினைச்ச மாதிரியே அந்த குழந்தைய ஒரு நல்ல இடத்துல சேர்த்துட்டாரு. தான் ஒரு ஜாம்பியா மாறியும் தன்னோட குழந்தைய காப்பாத்திருக்காருன்னா எப்படிப்பட்ட ஃபாதரா இருப்பாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவை எல்லா ஜாம்பி போலையும் எரிக்காம ஒரு கட்டையில சுத்தி அவங்க ஹஸ்பண்டை எப்படி மேல வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி வைக்கிறாங்க. அத்தோட இந்த படம் முடியுது. எப்படி இருக்கு இந்த படம் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு எந்த படம்னா அதை சஜஸ்ட் பண்ணுங்க. என் நரேஷன் எப்படி இருக்கு அப்படின்றது தயங்காம சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன்.